வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தமிழில் 3 படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. லேட்டஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற படம் எது அப்படின்னா டிமாண்டி காலனி பார்ட் 2. ஸோ அவங்களுமே ஆகஸ்ட் 15 அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அருள்நிதி படம்னாலே கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி டிமாண்டி காலனியுமே வந்து ஒரு நல்ல நீட்டான ஒரு ஹாரர் படமாக வந்து அமைஞ்சிருந்தது. ஆனால் இந்த படம் வந்து பார்ட் 2 சீக்வல் அப்படின்னாலே லைட்டாக நமக்கு ஒரு பயமும் வந்துடுது. ஸோ தமிழ் சினிமாவில் ஏன் நிறைய சீக்வல்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் இப்போ லேட்டஸ்ட்டாக நடித்த அவங்களுடைய படங்கள் எதுவுமே பெருசாக போகவே இல்லை. அதை பற்றி நிறைய மீம்ஸ் கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் அதை சேஞ்ச் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 நமக்கு தெரிய வரும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கல்கி 2898 AD. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் அடிச்சிருச்சு. இந்த படத்தை பற்றி இப்போ ஒரு பயங்கரமான அப்டேட் கிடச்சிருக்கு. அதான் படமே ஓடி முடிஞ்சிருச்சு ப்ரோ, அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய பார்ட் 1 மட்டும்தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். பார்ட் 2 இருக்குது அப்படின்னு மூவி டீம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஷூட்டிங்குமே வந்து ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி படத்தில் காட்டப்பட்ட உலகம், அந்த உலகத்தில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 6 காம்ப்ளெக்ஸை வந்து அடுத்த பார்ட்டில் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 7 காம்ப்ளெக்ஸையுமே வந்து சுப்ரீம் யாஸ்கின் அவர் தான் வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதை விட பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் யாஸ்கின் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் தான் இந்த கல்கி படத்தோடைய மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. புராணத்தில் தசாவதாரத்தோடைய கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தோடைய வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலி. ஸோ கல்கி பிறந்து வந்து கலியை அழிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு இந்த கல்கி படத்தில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1 வந்து கல்கி பிறக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ சுப்ரீம் யாஸ்கினை காமிச்சிருந்தாங்க, அவர் தான் கலி அப்படிங்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் யாஸ்கின் வந்து கலி கிடையாது. சுப்ரீம் யாஸ்கின் வந்து கலிக்கு கீழே ஒர்க் பண்ணுறாரு, அவர் தான் வந்து கலி கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, சுப்ரீம் யாஸ்கின் வந்து அப்போ மெயின் வில்லன் இல்லை அப்படின்னா அப்போ கலி, அந்த கலி கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தை இவங்க ஒரு ஹியூமன் ஃபார்ம் மாதிரி வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கலி அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு இன்விசிபிள் டார்க் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கல்கி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒரு சில பேர் வந்து கேமியோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. யார் யார் கேமியோ கொடுத்துருக்கா அப்படிங்கிற அந்த நேம்ஸுமே சொல்லப்பட்டுச்சு. இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஆக்டர் நானியோடைய பேருமே சொல்லப்பட்டுச்சு. நானியும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் படத்தில் நானி எங்கேயுமே வந்து அப்பியர் ஆகலை. ஸோ இதை பற்றி டேரக்டர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக நான் அந்த கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே நானியை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. மேபி அடுத்த பார்ட் 2ல வந்து நானியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நியூஸ் காலையில் வந்த உடனே நம்மளுடைய ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஆர்டிக்கலில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏகே வந்து விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து குட் பேட் அக்லி வந்து அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படங்களுக்கு அடுத்து AK64 அண்ட் AK65 இந்த 2 ப்ராஜெக்ட்ஸுமே வந்து டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இதை ரூமராக தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும், கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தரப்பில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு தான், கண்டிப்பாக AK பிரசாந்த் நீல் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ AK பிரசாந்த் நீல் இவங்க 2 பேரும் 2 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ப்ராஜெக்ட் அந்த ஒரு படம் வந்து டேரெக்டாக KGF 3 கூட போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னுமே சொல்கிறாங்க. அதாவது பிரசாந்த் நீலோடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே ஏகே வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையிலேயே நடக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்தால் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பிரசாந்த் நீல் ஏகே இந்த காம்போ மேபி ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணலாம். அதுவுமே AK64 ப்ராஜெக்டாக இருக்குமானா அதுவுமே வந்து சந்தேகம் தான். இப்போதைக்கு கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னா, AK64 ப்ராஜெக்டை வந்து டேரக்டர் சிவா அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஞானவேல் ராஜாவுமே வந்து சொல்லியிருப்பார், இப்போ கங்குவாக்கு அடுத்து
டைரக்டர் சிவா வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் போய் டைரக்ட் பண்ணிட்டு வருவார், வந்துட்டு மறுபடியும் கங்குவா 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த வேற ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது AK64 அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒன்று அது AK64 இருக்கணும், அப்படி இல்லைனா டைரக்டர் சிவா வந்து பாலிவுட்ல ஒரு படம் பண்ற மாதிரியுமே இருக்காரு, மேபி அந்த ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் AK64 டைரக்டர் சிவா தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஆக்சுவலா AK63 சிவா தான் டைரக்ட் பண்ற மாதிரி இருந்தது. சிவா டைரக்ஷன், AK நடிக்கிறாரு, சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. பட் கங்குவாவுடைய ஒர்க் வந்து முடியாம இருந்ததுனால தான் AK63 வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால டைரக்டர் சிவா கூட தான் அடுத்து AK ஒர்க் பண்ணுவாரு. மேபி அதுக்கப்புறமா பிரசாந்த் நீல் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ பிரசாந்த் நீலோடைய லைனப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலார் 2 இருக்கு, NTR 31 இருக்கு. இந்த 2 படங்களுக்கு அப்புறமா தான் KGF சாப்டர் 3 வந்து அவர் எடுக்க போறாரு. ஸோ KGF சாப்டர் 3க்குள்ள AK கூட ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னா அதுவும் 2 படங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரியல, என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஒருவேளை இந்த காம்போ நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற தங்கலான் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தை சென்சாருக்கு அனுப்பி படம் சென்சாரும் ஆயிடுச்சு. UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய டைம் டியூரேஷன் வந்து 2 hours 35 minutes அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உலகநாயகன் கமல்ஹாசன், STR இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தக் லைஃப். இந்த படத்தை பற்றி இப்போ கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 25 நாள் தான் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதோட இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே மொத்த ஷூட்டிங்குமே முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்ஸ்க்கான டப்பிங் ஒர்க்குமே வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமல்ஹாசன், STR இவங்க 2 பேரும் இது வரைக்கும் அவங்க நடிச்ச போர்ஷன்ஸ்க்கு டப்பிங்கும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, பட் ஆனால் உண்மையாக இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்துக்கு வந்து 2 ட்ரெய்லர் கட் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆகஸ்ட் 2nd வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 2nd வீக் வந்து தங்கலான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. தங்கலான், கங்குவா ரெண்டுமே வந்து ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஸோ தங்கலான் படத்தோடைய இன்டர்வல்ல கங்குவா ட்ரெய்லரை வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஒரு ரிலீஸ் ட்ரெய்லராக வந்து இருக்கும். ரிலீஸ்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி, ஒன்று செப்டம்பர் எண்டில் இல்லை அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அந்த செகண்ட் ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.